ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட மினி விளாக் 2. இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நாங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் எங்கள் வீட்டிலேருந்து பஸ் பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் சேலம் போயிட்டு சேலம் ஜங்ஷனில் இருந்து விருதாச்சலம் ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் வந்துட்டு போயிருந்தோம். விருதாச்சலம் ஜங்ஷன்லேயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம், புளியோதரை கட்டியிருந்தோம், அதுதான் சாப்பிட்ருந்தோம். விருதாச்சலம் ஜங்ஷன்லேருந்து நாங்கள் வந்துட்டு பஸ் பிடிச்சி நாங்கள் வந்து ஜெயங்கொண்டம் வந்து பார்த்திங்கன்னா போயாச்சு. ஜெயங்கொண்டம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி நாங்கள் வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரமும் வந்துட்டோம். ஸோ இதுக்கு வந்து என்ன ஸ்டோரி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ராஜராஜ சோழன் தன்னுடைய அப்பாவோட பெருமை குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலை கட்டின ராஜேந்திர சோழன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இது எந்தளவு உண்மைன்னு தெரியல. பட் கோயில் வந்து ஃபினிஷிங்கே இல்லாமல் தான் வந்துட்டு இருந்தது. எப்படி வந்து ராஜராஜ சோழனோட கோயில் தஞ்சை பெரிய கோயில் இருக்கோ அதே மாதிரி தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இங்கேயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நந்திக்கு காய்கறி அலங்காரம் கொடுத்துருப்பாங்க நாங்கள் நினச்சோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி அவங்க கொடுக்கல. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் மற்ற இடங்கள் எல்லாமே விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா சரி கோயிலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற மாதிரி நம்ம படிக்கட்டு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை நம்ம வந்து தரிசிக்கிற மாதிரி இருந்தது. லைட்டாக கேமரா எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறமா அந்த கேமரா வந்துட்டு அலௌட் இல்லைன்னு அங்கே இருந்தது. அதனால நான் வந்துட்டு வச்சுட்டேன். ஸோ அங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா சிவபெருமானை ரொம்ப க்யூலாம் கிடையாது, கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி அவர்களோட சன்னதிக்கு வந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு போயிருந்தோம். ஸோ அவர் பேர் தட்சிணாமூர்த்தின்னு தான் நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அங்கே லைட்டிங் ப்ராப்பராக இல்லை, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கோபுரமோட சைடில் இங்கே எல்லாமே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஈஸ்வரனுடைய அம்பாள் அவங்களையுமே நமக்கு பார்க்க போயிருந்தோம். அவங்கள வந்து நான் கொஞ்சம் தான் வீடியோ ஷூட் பண்ணேன். அடுத்து வந்து இன்னொரு அம்பாலை ஷூட் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா 20 கை அம்பாள். ஸோ இவங்களையும் பார்த்திங்கன்னா இந்த சிங்க கிணறு இருக்கும் இல்லைங்களா, படிக்கட்டு தான் வந்து போகுதுங்க. மழை இல்லாத டைமில் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிறதுக்காக படிக்கட்டு மூலிமா அந்த சிங்க கிணறு வந்துட்டு இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து இருக்குது. இது ஃபுல்லாக காசு தான் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு கிணறு. ஆப்வியஸ்லி இந்த கோயில் ஃபுல்லாகவே நிறைய கிணறுகள் தான் இருக்குது. கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் லானில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 6 மணிக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக திருச்சி போயாச்சு. திருச்சியிலேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரம், நாமக்கல் மாவட்டம். ஸோ அங்கே வந்து நாங்கள் ஆண்டலூர் கேட்லேருந்து பார்த்திங்கன்னா இறங்கிக்கிட்டோம். இறங்கும் போதே மணி வந்து 2 ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நாங்கள் பஸ்ஸில் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ தான். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து 2:15க்கு மேலேயே ஆயிடுச்சு. இனிமேல் என்ன, நல்லா தூங்க வேண்டியது தான். ஸோ நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் குட் நைட். நீங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஆயிடுச்சு. இன்றைக்கி காணும் பொங்கல். காலையில் நல்லா பூரி சாப்பிட்டு வீடியோ வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த vlog இப்படி தான் போச்சு. 9 மணிக்கு தான் எந்திரிச்சதுனால. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.